நருட்டோ ஏன் சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு அழைக்கப்படுறான்னு தெரியுமா? மவுண்ட் மயப்போக்ல தி கிரேட்டோட அந்த சேஜ்க்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சிருக்கும். அதாவது ஜெரையாவோட ஸ்டூடெண்ட் மூலியமா தான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெரையாக்கு ஒரு பெரிய கடமையும் பொறுப்பும் இருந்துச்சு. ஏன்னா இவரோட டீச்சிங்கை பொறுத்து தான் அந்த ஸ்டூடெண்டோட ஆக்ஷன் இருக்கும்னு டோட் சொல்லியிருக்கோம். தி கிரேட்டோட் சேஜ் சொன்னபடி ஜெரையாவோட ஸ்டூடெண்ட் ஒன்னு இந்த உலகத்துக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவான், இல்லனா ஒரு பெரிய அழிவை கொண்டு வருவான். ஜெரையா ஃபர்ஸ்ட் மினாட்டோவை தான் சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சாரு. ஆனா லேட்டரா ரினிகனோட நாகட்டோவை பார்த்த அப்புறம் நாகட்டோ சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நினைச்சாரு ஜெரையா. அதனாலதான் நாகட்டோ ட்ரெயின் பண்ணி பீஸா பத்தி நாகட்டோக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா லேட்டா தான் தெரிஞ்சது நாகட்டோ ஜெரையாவோட அழிவை தரக்கூடிய ஸ்டூடெண்ட்னு. இந்த ஷினோபி பேல்ட்ல ஒரு பெரிய புரட்சியும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போற ஒரு குழந்தை தான் சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு அழைக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி சேஜா சிக்ஸ் பாத் அகுரமோ கூட புராமா கிட்ட சொல்லி இருப்பாரு. யார் மறுபடியும் எல்லா டெய்ல் டிபிஸ்டையும் ரீயூனிட் பண்ணி இந்த உலகத்துக்கு வர இருக்க அழிவுல இருந்து தடுத்து நிறுத்துறாங்களோ அவங்க தான் சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு. இது ஜெரையாவோட இன்னொரு ஸ்டூடெண்டான நருட்டோ மூலியமா தான் நடந்துச்சு. அதனாலதான் நருட்டோ சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு அழைக்கப்பட்டான். ஆனா தன்னோட லைஃப் ஃபுல்லா சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை தேடி அலைஞ்சிட்டு இருந்த ஜெரையாவால இதை பார்க்க முடியாம போனது உண்மையிலே வருத்தமா தான் இருக்கு.